அடுத்த நிகழ்வாக அமரர் பொன் தம்பித்துரை அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு வழிபாட்டு நிகழ்வின் ஆராதனை நிகழ்வு அருட்தந்தை அவர்களால் நடைபெறும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் எங்களோடு வாழ்ந்து இன்று ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தம்பித்துரை அண்ணனுடைய ஓராண்டு நினைவுகளோடு நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம். அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு நன்றி சொல்லவும், ஒரு விசை அவருடைய வாழ்வை நாம் எண்ணி பார்க்கவும், அது மாத்திரமல்ல அவருடைய நினைவுகள் இன்றும் நம்முடைய மனங்களிலே பசுமரத்து ஆணி போல பதியப்பட்டிருக்கிற அந்த நினைவுகளோடு நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டை ஒப்பு கொடுத்து அவருடைய வாழ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அதே வேளையிலே அவருடைய நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், இன்னும் அவருடைய சகோதர உறவுகளுக்கு ஆறுதல் கூறவும், இந்த வழிபாடு ஒரு நம்பிக்கை உள்ள வழிபாடாக இருக்க நாம் இந்த வழிபாட்டிலே பயபக்தியோடு கலந்து கொள்வோம். தயவுசெய்து உங்களுடைய தொலைபேசிகளை இந்த நேரத்திலே நீங்கள் பேசாமல் அமைதி நிலையிலே வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த ஆரம்ப ஜெபத்தினை எங்கள் மத்தியில் இருக்கிற அர்ப்பணி எம்டி போல் சுரேஷ் போதரை அவர்கள் எங்களோடு ஜெபத்திலே தாங்கிக் கொள்வார். இறைவேண்டல் செய்வோமாக. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய அது தானாய் பலன் கொடுக்க மாட்டாது. இன்றைய நாளிலும் வித்துடலாய் இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட அண்ணன் அவருடைய நினைவுகள் சுமந்து ஓராண்டினை நாம் நினைந்து வழிபாடு செய்ய கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் வாழ்ந்த வாழ்வை மீண்டும் ஒரு முறை நாம் நினைந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்ப வாழ்க்கை பயணத்திலே ஒரு நல்ல தந்தையாக, ஆண்டவரே நல்ல தலைவனாக அவர் வாழ்ந்த அந்த வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இத்தோடு இருந்து விடாமல் ஒரு சமூக போராளியாக அவர் ஆற்றிய ஒவ்வொரு பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் குடும்பமாக ஒன்றிணைந்து இவருடைய வாழ்வுக்கும் பணிக்குமாக நன்றி செலுத்துகிற பொழுது இறைவா உம்முடைய தூய பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து குடும்பத்தை ஆறுதல் படுத்தி, விசுவாச வாழ்வை ஆழப்படுத்தி, மிகுதியான வாழ்வை அவருடைய நினைவுகள் சுமந்து வாழ இந்த வழிபாட்டு கூடாக வல்லமை தர வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக மன்றாடி நிற்கின்றோம் பரமபிதாவே, ஆமென். நாம் யாவருமாக இணைந்து பாடல் புஸ்தகத்தில் இருக்க 104ஆம் பக்கத்தில் இருக்கின்ற 56ஆம் பாடலை பாடுவோம். 104ஆம் பக்கம் 56ஆம் பாடல், எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்னும் பாடலை பாடுவோம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உயிர் வாழ்கின்ற யாவும் அதன் மேலுள்ள ஆதாயமும் வானூர சேனைகள் யாவும் சுவாமி உம்மை போற்றுவே.
தலைகளை தாழ்த்தி எங்கள் நன்றிகளை ஏறெடுப்போம். விசேஷமாக கர்த்தருக்குள் நித்திரையடைந்த பொன் தம்பித்துரை ஐயாவினுடைய வாழ்வுக்காகவும் அவருடைய வாழ்விலே காட்டிய எல்லா விதமான நல்ல முன்மாதிரியான பண்புகளுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். அவர் விட்டு சென்ற குடும்பத்தை, அவருடைய அன்பான மனைவி பிள்ளைகளை கர்த்தர் நாள் மட்டும் பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து ஆறுதல் படுத்திய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். அன்பு இரக்கமும் உள்ள எங்கள் அருமை பிதாவே, எல்லா ஆறுதலுக்கும் காரணரை உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இஷ்டவேலின் தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி எங்கள் வாழ்நாள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கின்ற உம்முடைய அன்பின் தயவுக்காகவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்த அருமையான தம்பித்துறையை ஐயாவுக்காக நன்றி சொல்லுகின்றோம். அவரை இந்த பூவிலகிலே வாழ வைத்த தயவுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவர் வாழ்ந்த காலத்திலே காட்டிய எல்லா விதமான அன்பின் செயல்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிறதிலும் மேலான அன்பு வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகின்ற வண்ணமாக ஆண்டவரே தன்னுடைய மக்களை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய நாட்டை நேசித்து ஆண்டவரே பல்வேறுபட்ட கஷ்டமான துன்பமான போர் நிறைந்த காலத்திலும் அவர் செய்த எல்லா பணிகளுக்காகவும் தன்னையே ஆகுதியாக அவர் கொடுத்த நிகழ்வுகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். இடம்பெயர்வுகள் மத்தியிலே தன்னுடைய குடும்பத்தோடு பல்வேறுபட்ட இடங்களுக்கு வந்த பொழுதும் நீர் அவர்களை பாதுகாத்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, அவர் எங்களை விட்டு பிரிந்தாலும் அவர் உம்முடைய பாதபடி என்னை இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எல்லாரும் மாறுதல் பெற உமது வல்லமையை தாரும். அவர் விட்டு சென்ற குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அந்த குடும்பத்தை நீர் இந்த நாள் மட்டும் பாதுகாத்தீரே. இனி வருகின்ற நாட்களிலும் உம்முடைய கிருபையினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவுகள், பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இரும். இந்த இடத்திலே இருக்கின்ற பிள்ளைகளோடு கூட இரும். ஆண்டவரை உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். யார் கைவிட்டாலும் நீர் கைவிடாத நேசதந்தை, உம்முடைய பாதுகாப்பு பராமரிப்பு இவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட வரட்டும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக மன்றாடுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஒரே சகோதரங்களே, திரு அமரர் தம்பித்துரை ஐயாவுடைய குடும்பத்தாரே, இந்த நாளிலே இந்த வழிபாட்டிலே அமரரை குறித்த நிறைவுரையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பை தந்த கிளஞ்சி திருச்சியினுடைய குருவானவர்களே, அனைவருக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நேரம் செல்வதனால் சுருக்கமாக ஒரு நினைவுரையை நான் செய்து கடந்து செல்ல விரும்புகிறேன். அன்னாருடைய இறுதி நல்லடக்க ஆராதனையிலே அருளுரையாற்றுகின்ற பொழுது அதற்காக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, இயேசுவை ஆலயத்துக்கு ஒப்படைக்க கொண்டு சென்ற பொழுது, ஒரு சிறு குழந்தையாக இருந்த பொழுது, இயேசு 8ஆம் நாளிலே அவரை எருசலேம் ஆலயத்துக்கு கொண்டு செல்கிற பொழுது அங்கிருந்த சிமியோன் எனப்படுகின்ற ஒரு முதியவர் இயேசுவை கரங்களில் ஏந்தி அவரை குறித்து புகழ் பாடுகின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த சிமியோன் யார் என்றால், அவரை குறித்து சொல்கிற போது, இவர் இஸ்ரவேலுக்கு அமைதி வர, இஸ்ரவேலுக்கு விடுதலை வர, யூத மக்களுடைய விடுதலைக்காக காத்திருந்தவர். அவர் இப்பொழுது அந்த விடுதலையை கண்டேன், என்னை சமாதானத்தோடு அனுப்பிவிடும் என்று அவர் அந்த புகழ் பாடலை பாடுகின்ற ஒரு பகுதி இருக்கிறது. திரு தம்பித்துரை அவர்களை குறித்து அவர் சந்திக்க வருகிற பொழுதும் சரி, அவரோடு உரையாடுகிற பொழுதும் சரி, அவர் மரித்த பின்னரும் சரி, அவரை நினைவுகள் வருகிற பொழுது நான் இந்த சிமியோனை குறித்து தான் நான் நினைப்பேன். சிமியோனை போன்ற ஒருவர். ஏனென்றால் சிமியோன் தனது முதிர் வயதிலே எருசலேம் ஆலயத்திலே வந்து அமைதியாக இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னைய கால அவர் வரலாறு பார்க்கிற பொழுது யூத மக்கள் தொடர்ச்சியாக பாபிலோனிய, சிரிய மற்றும் கிரேக்க, ரோம தொடர்ச்சியான பேரினவாதிகளால் ஆளப்பட்ட பொழுது அங்காங்கே ஏற்பட்ட புரட்சிகள், விடுதலை போராட்டங்கள், இவைகளிலே நின்று மக்களோட மக்களாக யூத மக்களின் விடுதலைக்காக போராடிய ஒருவர். ஆனால் அவருடைய காலம் முடியும் வரைக்கும் அந்த யூத மக்களுடைய விடுதலை நடைபெறவில்லை. எனவே ஒரு முதிர் வயதாக வந்த பொழுது
தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற்றது. இவர் வந்து ஆலயத்திலே அமைதியாக இருக்கிறார். இயேசுவை பார்த்த பொழுது நம்பிக்கை பிறக்கிறது. திரு தம்பித்துரை அவர்களுடைய இறுதி காலம் வீட்டிலே அமைதியாக கடந்து போனது. அவர் குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளோடு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்ந்தார். ஒரு 4 ஆண்டுகள் அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குடும்பத்தாரை நீண்ட காலமாக தெரிந்திருந்த பொழுதும் ஒரு குருவானவராக அவரோடு 4 ஆண்டு காலங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம், இங்கு வருகிற பொழுதெல்லாம் நான் அவரோடு இருந்து அமைதியாக இருக்கிறவரோடு நாங்கள் கலகலப்பாக உரையாடுவது. இறுதி காலத்திலே அவருடைய பேச்சை அவரால் பேச முடியவில்லை. ஆனால் அவருடைய பதில்கள் எல்லாம் கண்களால் அவருடைய பதில் இருக்கும், புன்னகையினால் அவருடைய பதில் இருக்கும். இருந்த பொழுதும் இந்த குடும்பத்தார் அவரை மிகவும் கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டார்கள். ஆகவே திரு தம்பித்தினுடைய வாழ்வு 2 பக்கங்கள். ஒன்று அவருடைய ஆன்மீக வாழ்வு. ஆன்மீக வாழ்விலே அவர் நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே சிக்கமணியன் திருவிருந்துக்காக ஆயத்தமாகி அவரை எல்லாம் குளிக்க வாழ்த்து அழகாக குழந்தை பிள்ளைக்கெல்லாம் மேக்கப் போட்டு வச்சிருக்கிறது போல பவுடர்லாம் அடித்து கிடிச்சு மிக நீட்டாக இருப்பார். ஆகவே நான் வந்தவுடனே வந்து திருவிருந்திலே பங்கு பெறுவார். நான் உடனே செல்வதில்லை. வந்தால் அவரோடு இருந்து உரையாடி எல்லாவற்றையும் கதைத்து ஜெபித்து விட்டு செல்லுவோம். இறுதியாக நாங்கள் அவரை சந்தித்த பொழுது நான் சொல்லி கதைத்து விட்டு ரைட் நாங்கள் போகிறோம், மறுபடியும் நாங்கள் வருகிற பொழுது சந்திக்கலாம் என்று போனோம். ஆனால் நாங்கள் சென்று 2-3 கிழமைகளில் அவர் இறந்து போன செய்தி அடைந்தோம். ஒருபுறம் நான் சொன்னது போலவே அவருடைய ஒரு ஆன்மீக தந்தையாக தனது மனைவி பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விசுவாச தந்தையாக வாழ்ந்தார். குடும்பமாக அவர்கள் என்னுடைய காலத்திலே வந்து வழிபாட்டிலே பங்கு பெற்றினார்கள். பிற்காலத்திலே அவர் வீட்டிலே அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக யாராவது ஒருவர் நிற்பார்கள், மிச்சல் ஆலயத்து வருவார்கள். திரு தம்பித்துரை அங்குமிங்கும் ஓடி திரிந்து நடமாடிய ஒருவர் அல்ல. ஆனால் அவர் இருந்த இடத்திலே அவர் இருந்த பொழுதும் இந்த குடும்பம் அவரை சுற்றித்தான் இயங்கி கொண்டிருந்தது. அவர் ஒரே இடத்தில் இருந்தாலும் அவருடைய உறவுகள் சொந்தங்கள் குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவர் இருந்த இடத்தை சுற்றியே அவருடைய விசுவாச வாழ்வும் நாளந்த வாழ்வும் திரு தம்பித்துரை அவர்களை சுற்றி கொண்டிருந்தது. இது அவருடைய இன்னொரு பகுதி. அவருடைய இன்னுமொரு பகுதி நான் சிமுனை பற்றி சொன்னது போல திரு தம்பித்துரை அவர்கள் தமிழ் தேசியத்தை நேசித்த ஒருவர். குறிப்பாக யுத்த காலத்திலே போராளிகளுக்காக தனது வாகனத்தை செலுத்தி அநேக போராளிகள் உயிரை மீட்டவர். இன்றைக்கும் உயிரோடு வாழுகின்ற பல போராளிகளுடைய கதையை கேட்டால் தாம் உயிரோடு வாழ்வதற்கு இந்த தம்பித்துறையினுடைய ஒரு வாகன சாரதியாக களமுனைகளில் நின்று களமுனைகளில் காயப்பட்டவர்களை மிக வேகமாக பின்னகர்த்தி வைத்தியசாலையில் கொண்டு வந்து அவர்களை காப்பாற்றிய மிகப்பெரிய ஒரு பங்களித்தவர். தமிழ் தேசியத்தை பெரிதாக நேசித்தவர். தமிழ் மக்களுக்கான விடுதலை ஒன்று கிடைக்கும் என்று மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தவர். நான் இவையில குறித்து எல்லாம் பேசுகிற பொழுது கலகலப்பாக கலைப்பார். ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை, நடந்து போன யுத்தம், நடந்து போன விடயங்கள் குறித்து பேசுகிற பொழுது அவர் கண்களிலே கண்ணீர் மாத்திரம் வரும். ஆளத் தொடங்கி விடுவார். அமைதியாக இருப்பார், ஆனால் கண்களிலே கண்ணீர் வரும். எனவே அந்த சூழ்நிலையில் அவரோட அங்கே பேச்சு முடிந்துவிடும். ஆகவே தமிழ் மக்களுடைய வாழ்வியலிலே மிகவும் இந்த போராட்டத்தையும் இந்த விடுதலை உணர்வையும் தமிழ் தேசியத்தையும் மிகுந்த நேசித்த ஒருவர். 2 பக்கங்கள். ஆனால் 2 பக்கங்களையும் ஒன்றாக இவர் செதுக்கி நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்திருந்தார். இதனாலே ஆரம்ப ஜெபத்தில் சொன்னது போல அவர் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார். அவரை போல பலர் விதைக்கப்பட்டார்கள். அதிலே திரு தம்பித்துரை அவர்களும் விதைக்கப்பட்டார். அந்த விதைகள் ஒரு நாளும் உறங்கி போவதில்லை. காலம் எடுத்தாலும் அவைகள் மரங்களாக விருட்சமாக மாறும். அந்த விருட்சங்கள் எமக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும். வேறு அருளும் வேறு ஆசையும் குடும்பத்தாரோடும் உங்களோடும் கூட இருப்பதாக. நன்றி செலுத்த வழிபாட்டுக்குரிய திருமறை பகுதியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தொடக்கம் 55ஆம் வசனம் முடியும் வரை. ஆயினும் இறந்தவர்கள் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள்? அவர்கள் எப்பேற்பட்ட உடலை பெற்றுக்கொள்வார்கள் என்று சிலர் கேட்கலாம். மூடர்களே, நீங்கள் விதைக்கின்ற விதை முதலில் செத்தால் தானே அது முளைத்து வளரும். நீ விதைக்கும் போது முழு வளர்ச்சி பெறப்போகும் செடியை நீ விதைக்கவில்லையா? நீ வெறும் விதையையே விதைக்கின்றாய். அது கோதுமையாகவோ வேறு ஏதும் தானியமாகவோ இருக்கலாம். இறைவனே தாம் தீர்மானித்தபடி அதற்கு உடலை கொடுக்கின்றார். ஒவ்வொரு விதமான விதைக்கும் அதற்கு சொந்தமான உடலை அவர் கொடுக்கின்றார்.
உயிரினங்களின் சதைகள் எல்லாம் ஒரே விதமானவை அல்ல. மனித உடலின் சதை ஒரு விதமானது, மிருகங்களுக்கு ஒரு விதமும், பறவைகளுக்கு இன்னொரு விதமும், மீன்களுக்கு இன்னொரு விதமாகவே சதை உள்ளது. வானுலக உருக்களும் உண்டு, பூவுலக உருக்களும் உண்டு. வானுலக உருக்களின் சிறப்பு ஒரு விதமானது, பூவுலக உருக்களின் சிறப்பு இன்னொரு விதமானது. சூரியனின் சிறப்பு ஒரு விதமானது, சந்திரனின் சிறப்பு இன்னொரு விதமானது, நட்சத்திரங்களின் சிறப்பும் இன்னொரு விதமானது. நட்சத்திரங்களும் கூட சிறப்பில் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுகின்றது. இனத்தவர்கள் உயிருடன் எழுப்பப்படும் போது இவ்விதமாகவே இருக்கும். புதைக்கப்படும் உடல் அழிவுக்குரியது, அது அழியாமைக்குரியதாய் எழுப்பப்படுகின்றது. அது மதிப்பற்றதாய் புதைக்கப்படுகிறது, மகிமையில் எழுப்பப்படுகிறது. அது பலவீனமானதாய் புதைக்கப்படுகிறது, பலமுள்ளதாய் எழுப்பப்படுகிறது. அது மனித இயற்கை உடலாய் புதைக்கப்படுகிறது, ஆவிக்குரிய உடலாய் எழுப்பப்படுகிறது. மனிதனின் இயற்கை உடல் இருப்பது போலவே ஆவிக்குரிய உடலும் இருக்கின்றது. ஏனெனில் எழுதப்பட்டிருக்கிறபடி முதலாவது மனிதனாகிய ஆதாம் உயிருள்ளவனானான், கடைசி ஆதாமோ உயிர் கொடுக்கும் ஆவியானார். முதலாவது வந்தது ஆவிக்குரிய உடல் அல்ல, மனிதனின் இயற்கை உடலே. பின்பே ஆவிக்குரிய உடல் வருகிறது. முதல் மனிதன் பூமியின் புழுதியினால் ஆனவன். இரண்டாவது வந்த மனிதரோ பரலோகத்திலிருந்து வந்தார். பூமியின் மனிதன் எப்படியோ பூமியை சேர்ந்தவர்களும் அப்படியே பரலோகத்திலிருந்து வந்தவரைப் போலவே பரலோகத்துக்குரியவர்களும் இருக்கிறார்கள். நாம் பூமியிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனின் தன்மையை உடையவர்களாய் இருக்கிறோம். அதுபோலவே நாம் பரலோகத்திற்குரிய மனிதரின் தன்மையையும் பெறுவோம். சகோதரரே, நான் உங்களுக்கு அறிவிக்கிறதாவது, சதையும் இரத்தமும் இறைவனுடைய அரசை உரிமையாக பெற்றுக்கொள்வதில்லை. அழிவுக்குரியது அழியாமையை உரிமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. கேளுங்கள், நான் உங்களுக்கு ஒரு மறைபொருளை சொல்கிறேன். நாம் எல்லோரும் மரண நித்திரை அடைவதில்லை, நாம் எல்லோரும் மாற்றம் அடைவோம். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது கண்ணிமைக்கும் ஒரு நொடி பொழுதில் இது நடைபெறும். ஏனெனில் எக்காலம் தொனிக்கும் போது இறந்து போனவர்கள் அழியாமையுடன் எழுப்பப்படுவார்கள். அப்பொழுது நாமும் மாற்றம் அடைவோம். ஏனெனில் அழிவுக்குரியது தன்னை அழியாமையினால் உடுத்தி கொள்ள வேண்டும், சாகும் தன்மை உடையது சாகா நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையை உடுத்தி கொள்ளும் போது சாகும் தன்மை உள்ளது சாகாமையை பெற்றுக்கொள்ளும் போதும் எழுதப்பட்ட வசனங்கள் இவ்வாறு நிறைவேறும். மரணம் வெற்றியினால் விழுங்கப்பட்டு விட்டது. மரணமே உன் வெற்றி எங்கே? மரணமே துன்புறும் உன் கொடுக்கு எங்கே என்பதை பாருங்கள். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னுடன் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். இந்த நாளிலும் சென்ற ஆண்டில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்த பொன்னன் சாம் தம்பித்துரை ஐயா அவர்களுடைய வாழ்வை நினைவு கூர்ந்து நாங்கள் யாவரும் இந்த வழிபாட்டில் பங்கு கொள்கிறோம். உலக வாழ்விலே நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமான ஒரு செயல்பாடு எங்கள் எல்லாருக்கும் நடைபெறும். அது 6லும் வரும், 100லும் வரும். அதை நாங்கள் தடுக்க முடியாது. அதன் நேரத்தை காலத்தை சரியாக அறிய முடியாது.
ஆகவே இந்த உலகில் நாங்கள் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை நினைந்து வாழ வேண்டும். நான் வாசிக்க கேட்ட பகுதியை ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அன்பான குடும்பத்திலே நிகழ்ந்த ஒரு இறப்பு நிகழ்வில் சொல்லப்பட்ட வார்த்தை. பெத்தானியா என்ற ஊரிலே லாசரு என்ற அவருடைய அன்பான சிநேகிதன், அவருடைய சகோதரி மார்த்தாள் மரியாள், அந்த குடும்பத்திலே இருந்து நடைபெற்ற சம்பவம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிநேகிதன் இறந்து விட்டான் அறிந்த பின் 4 நாட்களுக்கு பின்னாக அவர்கள் அண்டை வருகிறார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்திருந்து அதை நிச்சயப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி செல்வதற்காகத்தான் 4 நாட்களுக்கு பின்னாக அங்கு செல்கிறார். யூத மரப்படி இறந்தவனுடைய உயிர் கொஞ்ச காலத்துக்கு உலாவும் என்று யூத மத நம்பிக்கை. இந்த லாசருவும் இறந்து விட்டார். அது 4 நாட்களுக்கு பின்னாக சென்ற பொழுது நிச்சயப்படுத்தி இறந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்தி இறந்த லாசருவை அவர்கள் முன் உயிரோடு எழுப்பி தானும் கண்ணீர் விட்டு அந்த வேளையில் கண்ணீர் விடும் அந்த குடும்பத்தையும் வாழ்வித்தார் என்ற அந்த சம்பவம் இருக்கிறது. அப்போதுதான் இந்த கேள்வியை அவர் சொல்லுகிறார், என்னில் நம்பிக்கையை வைப்பவன் மரித்தாலும் என்றும் வாழ்வான். இது கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையம். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் வெவ்வேறு வயதுடையவர்களாக வாழ்கிறோம். குடும்பத்தின் தலைவனாக, தலைவியாக, பிள்ளைகளாக, உறவுகளாக, நண்பர்களாக ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறோம். எங்கள் கல்லறை தோட்டங்களிலே நாங்கள் சென்றோம். நவம்பர் 1 அனைத்து புனிதர்களுடைய நாளுக்கு போவோம். எங்கள் கல்லறை தோட்டங்களுக்கு வெள்ளை அடித்து பூ வச்சு மெழுகுதிரி கொளுத்துவோம். ஒவ்வொரு கல்லறை தோட்டத்தின் அந்த கட்டிடத்திலும் இந்த ஆண்டு பிறந்தார், இந்த ஆண்டு இன்ன தேதி மரித்தார் என்று இருக்கும். பிறந்த தேதிக்கும் மரித்த தேதிக்கும் இடையிலே ஒரு டேஷ், ஒரு இடைவெளி இருக்கும். அந்த நாட்களை பார்த்தோமானால் எங்களுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையான காலங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையான காலங்கள் அதிகமாகவோ குறைந்தாகவோ இருப்பது அல்ல முக்கியம். நாங்கள் வாழுகின்ற அந்த குறிப்பிட்ட காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தம்பித்துரை ஐயாவின் வாழ்விலே நான் அநேக தலைமைகளிலே அவரை இங்கே கிளிநொச்சியில் பணியாற்றும் போது வந்து சந்தித்திருக்கிறேன். குடும்பங்களை தேவ கிராமத்திலும் இருக்கும் பொழுது எனக்கு நன்கு தெரியும். மருதனாமரம் தேவ கிராமத்தில் இருக்கும் பொழுது. ஆகவே இவர்களுடைய வாழ்வு மிக சிறந்த முன்மாதிரியான வாழ்வாக இருந்தது. அதிகமாக உலகத்தில் வாழ்கிறவர்கள் ஒரு பகுதியினர் கண்ணால காண்பது மெய், காதால கேட்பது மெய். ஆகவே நாங்கள் உலகத்திலே எங்களுடைய வாழ்கிற காலத்தில் எப்படியும் வாழ்ந்து போகலாம் என்று வாழ்கிறவர்களாக இருக்கிறவரை காணலாம். இன்னும் சில பேர் சொல்லுவார்கள், கண்ணால் காண்பதும் மெய்யானதில்லை, காதால் கேட்பதும் மெய்யானதில்லை. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றது வாழ்வு பொய்யானது. ஆகவே தனித்து இருந்து தனி மலையிலும் குகைகளிலும் சந்நியாசம் செய்து
வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இருக்கக்கூடும். இன்னொரு வகையினராயிருந்தால் நாங்கள் வாழும் காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று உணர்ந்து புரிந்து வாழ்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்களிலும் எங்களுடைய வாழ்வு தள்ளை ஓடுகிற வாழ்வாக அல்ல, அல்லது சந்நியாச துறவர வாழ்வாக தனித்து இருந்து வாழ்கிற வாழ்வாக அல்ல. இந்த உலகத்தில் வாழும் பொழுது உயிர்ப்படைந்த உயிர்ப்புள்ள மற்றவர்களை வாழ்விக்கிற வாழ்வாக வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது எங்களுக்கு ஏற்படும் மரணம் எங்களுக்கு பயத்தை அல்லது ஏக்கத்தை அல்லது கவலையை ஏற்படுத்துவதிலும் பார்க்க நிச்சயமான தன்மையை எங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனபடியாத்தான் இந்த மார்த்தாளிடம் ஆண்டவர் கேட்கிறார், என்னிடம் நம்பிக்கை கொள்வர் இறப்பினும் வாழ்வார் என்றதை நீ நம்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். என்றும் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கும் கேள்வி, என்னிடம் நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நம்பிக்கை இருந்தால் நீயும் உற்றாரும் உறவினர்களும் நண்பர்களும் இறந்தாலும் வாழ்வார்கள். அந்த உறுதியோடு தொடர்ந்து நீங்களும் நானும் பயணிக்க ஆண்டவர் தாமே உங்கள் எல்லாரோடும் விசேஷமாக இந்த நாளிலும் இந்த குடும்பத்தை சேர்ந்த யாவரோடும் நிறைவாக தங்குவாராக. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த அருமையான ஆண்டவரே, எங்கள் எல்லா நிலவரங்களிலும் எங்களை அன்போடு வழிநடத்தி வருகிறவரே, உம்மை மனதார போற்றுகின்றோம். திரும்பவும் இந்த குடும்பத்திலே வாழ்ந்து மதண்டையிலே தஞ்சமடைந்திருக்கிற அடியவரை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்த இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். தன்னுடைய மனைவியை, பிள்ளைகளை, அருமையான சகோதரங்களை, உற்றார் உறவினர் நண்பர்களை, குடும்பத்தவர்களை நேசிக்கிற ஒரு அடியவனாக குடும்பத்திலே சாட்சி வாழ்க்கை வாழ்ந்தபடியால் உமக்கு நன்றி. அவருடைய சமூக வாழ்க்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ பேருடைய உயிரை காப்பாற்றுவதற்கும் ஆண்டவரை அநேகருக்கு உதவி செய்யவும் ஆண்டவரை அநேக பணிகளிலே ஈடுபடவும் ஆண்டவரை அவர் செய்த சமூக வாழ்க்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய திருச்சபை விசுவாச வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். விசுவாசத்திலே ஊன்றி கட்டப்படவும் உம்முடைய திருப்பணிகளிலே இணைந்து கொள்ளவும் திருவருள் சாதனங்களை ஆவலோடு எடுத்துக்கொள்ளவும் அவரை நீர் ஒரு விசுவாசியாக வைத்திருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே குடும்பத்தில், சமூகத்தில், திருச்சபையில் நல்ல ஒரு அடியவனாக வாழ்ந்து இந்த இடத்தை விட்டு அவர் வந்திருக்கிற பொழுது நீர் இந்த உலக வாழ்க்கையிலே அவரை ஆசீர்வதித்து வந்தது போல அவர் விட்டு சென்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஆறுதலையும் அரவணைப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தி வாரும். எங்கள் எல்லாரையும் உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளே தருகின்றோம். உம்முடைய ஆறுதலை வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பிரசப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இறையாசியை பெற்றுக்கொள்வோம். தந்தையாகிய இறைவனுடைய அன்பும் மைந்தனாகிய இயேசுனுடைய இரக்கமும் தூய ஆவியருடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட, குறிப்பாக ஐயாருடைய துணைவியாரோடும், பிள்ளைகளோடும், பிள்ளைகளின் பிள்ளைகளோடும், மருமக்களோடும், உறவுகளோடும், ஊராரோடும், திருச்சபை மக்களோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அமரர் பொன் தம்பித்துரை அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு வழிபாட்டு நிகழ்வின் ஆராதனை நிகழ்வினை வழங்கிய அருட்பணியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக வாழ்வின் பயன் பற்றிய உரையினை வழங்கி வைக்குமாறு சபாபதி பிள்ளை வீதி சுண்ணாந்திற்கு சுண்ணாகம் மக்கள் சார்பாக திரு சு புவிநாயகம் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இங்கு வீட்டிற்கும் அருட்பணியினை சார்ந்தவர்களே மற்றும் தம்பித்துறையினையின் குடும்பத்தை சார்ந்தவர்களே மற்றும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி இந்த நற்பணி என்றது அவரால் ஏற்படுத்தப்பட்ட பணிகள் பல. தம்பித்துரையன் அவர்கள் கீரிமலையில் பிறந்தாலும் சுண்ணாகத்தில் திருமணம் செய்து கொண்டு வந்தவர். அந்த சுண்ணாகத்தில் என்னென்ன செய்ய வேணுமோ அவ்வளத்தையுமே சரிவர செய்த பெருமைக்குரியவர். ஒரு காணியை வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு அவற்றை பேரில் உறுதி இன்று வரை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு தொண்டர் சுகாதார நிலையத்தை ஸ்தாபித்தால் அந்த நிலையம் இன்று வரை இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. மிகவும் தூர நோக்கோடு செயற்பட்ட பெருமைக்குரியவர். அவர் செய்த செயல்கள் எல்லாமே இன்று வரை நிலை நிறுத்தப்பட்டுள்ளது. அவர் கடமையாற்றிய மினிவ சேவை சங்கத்தில் அவர் கொண்டு வந்தது இப்போ கிட்டத்தட்ட இந்த பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் கொண்டு வர தேற்றங்கள் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படுவது போல அவர் கொண்டு வந்த சில அம்சங்கள் இன்று வரை தனியார் போக்குவரத்து சபையில் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவரது பணிகளை இங்கே சொல்ல நேரம் காணும் என்று எனக்கு தெரியல. அவர் செய்த பணிகள் எல்லாம் அந்த சரிவர செய்தவர். அப்போ அவர் தொழில் செய்கிற இடத்திலே அவரை ஒரு பொறுப்பாக விட்டால் அவர் சரியாக 100க்கு 100 செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அவரை அந்த பணிக்கு அமர்த்துவினோம். அதே மாதிரி அவரும் சொன்னதில் இருந்து ஒரு துளி கூட விலக மாட்டார், சொன்னதை செய்து கொண்டே இருப்பார். அப்படி ஒரு பெருமைக்குரியவரை நாங்கள் இன்றைக்கு இழந்து ஒரு வருடமாகிறது. இவரை பற்றி சொல்லுவதென்றால் அந்த அவற்றை மரண செய்தி கேட்டவுடனே இங்கே எல்லாரும் குழம்பியிருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு அஞ்சலி கூட்டம் எங்களோட கிராமத்தின் சார்பாக வைக்கணும் என்று விரும்பினோம். ஆனாலும் அந்த நிலைமை, அந்த டைம், அவரை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு மன தைரியம் ஏற்படவில்லை. அதால் நாங்கள் அதை தவிர்த்து கொண்டோம். அதால் இன்றைய தினம் அவரது நற்பணிகளை நினைவில் கொண்டுவர வேண்டும் என்றதுக்காக நாங்கள் இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறோம். அவரை போன்று எல்லாருமே ஒரு இறப்புக்கு பின்னால் பல செய்திகள் மக்களுக்கு விட்டு செல்ல வேணும். அவர் செய்த சேவைகளெல்லாம் இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய அளவுக்குத்தான் அவர் செய்திருக்கிறார். அதே போல் நாங்களும் அவர் வழியில் சென்று அவருக்கு செய்கிற ஆத்ம சாந்தி பிரார்த்தனையாக அமையும் என்று தெரிவித்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்துகிறேன். வாழ்வின் பயன் பற்றிய உரையினை வழங்கி வைத்த திரு எஸ் புவிநாயகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக தென்னிந்திய திருச்சபையின் உயர்மட்ட குழு தேவகிராமம் சார்பாக திரு து ஸ்ரீ மோகனராயா SMR அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கும்
ஊழியக்காரர் அவர்களுக்கும் தம்புத்துறை ஐயாவின் உறவினர்களுக்கும் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது இதில் நிற்கிறதுக்கு காரணம் தம்புத்துறை ஐயா தான். காரணம் தேவகிராமம் என்ற ஒரு கிராமத்தை உருவாக்கியவரே அவர்தான். அந்த காலத்தில் எங்களோட தேவகிராம மக்கள் ஒரு நல்வழிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது தம்புத்துறை ஐயா அண்ணாக்கள் வந்துதான் அந்த தேவகிராமத்தை நல்வழிப்படுத்த வேணும் என்ற ஒரு முயற்சியில் இறங்கி சேமண்ணனோட சேர்ந்து அந்த கிராமத்துக்கு தேவகிராமன்ற பெயர் வைத்து அந்த மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் அவர்தான். அதேபோல் இதுக்கு முன் கூறியவர் போல தொண்டர் சுகாதார நிலையம் அங்கே நிலையம் இல்லாத இருந்தபோது முழு அர்ப்பணிப்போடு செயற்பட்டு ஒரு குழந்தையை எப்படி பிரசவிக்கிறோமோ அதே மாதிரி பிரசவித்து விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அதை பலப்படுத்தணும் மன்றத்துக்காக இன்றைக்கு தலை நிமிந்து நிற்கிறது காரணம் அவர்தான். ஒரு 200 மீட்டர் தூரத்திலிருந்து 2 குடத்தில் தண்ணி எடுத்து கொண்டு ஊற்றி அந்த பலப்படுத்தினது. அதேபோல் அவருடைய செயலால் இன்றும் அது நிலைத்திருக்கிறது. அதேபோல் தேவராம் திருச்சபையை உருவாக்குறதில் அவரும் ஒரு ஆளாக இருந்தவர். அவர் உருவாக்கிய தேவராம் திருச்சபையிலிருந்து தான் நான் அங்கிருந்து வந்தவன். அவர் செய்த பணிகள் ஏராளம் அவர் சொன்னது போல். ஆனால் ஒவ்வொன்றை எனக்கு அந்த ஞாபக சக்தியால் கணக்க மறந்து விட்டேன். ஞாபகம் பெறுறது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். வைதாமத்தில் இருந்தது போல் இறப்பிலும் வாழ்வார் என்றதுக்கு இவரும் ஒரு சாட்சியாக இருக்கிறார். இப்போ இவ்வளோ பேரும் வந்திருக்கிறீங்கள் என்றால் அவர் இறந்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ன்றது எல்லாருக்கும் புலப்படுகிறது. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த ஒருங்கிணைப்பாளருக்கும் உங்கள் குடும்பத்தினர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உரையினை வழங்கி சென்ற தென்னிந்திய திருச்சபையின் உயர்மட்ட குழு தேவகிராமம் சார்பாக ஸ்ரீமுகனராயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமரர் பொன் தம்பித்துரை அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு வழிபாட்டு நிகழ்வின் சபாபதி பிள்ளை வீதி மக்கள் சார்பாக ஒரு ஒலி வடிவம் உங்களுக்காக. மரணத்தை வென்றவராய் அமரர் பொன் தம்பித்துரை. 1986ஆம் ஆண்டு காலப்பகுதி. அந்நாட்களை யாராலும் மறக்க முடியாது. யுத்தத்திற்குள்ளே அன்றாட வாழ்க்கை என வடக்கு கிழக்கு ஏன் இலங்கை முழுவதுமே மூழ்கியிருந்த வேளை. அதற்குள் சபாபதி பிள்ளை வீதி சுன்னாகம் தெற்கு சுன்னாகம் எனும் கிராமமும் விதிவிலக்கல்ல. அப்பகுதி மக்கள் மீது பல நெருக்கடிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. பலர் மருத்துவ தேவையுடையோராய் காணப்பட்டனர். கர்ப்பவதிகள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள், போஷாக்கு குறைவடைந்தோர், நோய்வாய்ப்பட்டவர்கள் என பலர். இவர்கள் தமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அயல் கிராமங்களிற்கு நடையாக நடந்து செல்வதையும் துன்பப்படுவதையும் அமரர் திரு பொன் தம்பித்துரை அவர்கள் அவதானித்தார். கவனித்தால் பேசுவதற்கு விடியம் கிடைக்கும் என்றோ அல்லது அந்த அவலத்தையும் ஓலத்தையும் பலர் மத்தியில் கூறினால் தன் கூற்றிற்கு மதிப்பேறும் ஒன்றோ அவர் பார்க்கவில்லை. சராசரி மனிதர்களில் ஒருவராகவே அவர் அவற்றை கவனித்தார். நிலைமை என்னவென்று அவருக்கு தெரிந்தது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு புரிந்தது. கிராம மக்கள் அனைவரையும் ஒரு கட்டுக்குள் ஒன்றிணைத்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி தொண்டர் சுகாதார நிலையத்தினை 1987ஆம் ஆண்டு ஆடி மாதம் 26ஆம் திகதி மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். தன்னம்பிக்கை, துணிச்சல், திடமான உள்ளம் இவற்றிற்கு மேலதிகமாக அமைதியான குரலில் செழுமையான வார்த்தைகளை பரபரப்பின்றி தடையின்றி அள்ளிச் சொரியும் அற்புத மனிதர் திரு பொன் தம்பித்துரை அவர்கள். தொண்டர் சுகாதார நிலையத்திற்கு வேண்டிய மருத்துவர், குடும்ப நல மருத்துவ மாதுக்கள்,
தொண்டர்கள், மருந்து வகைகள், போஷாக்கு உணவுகள் என அனைத்து வளங்களையும் ஒழுங்குபடுத்தி அதன் மூலம் அனைத்து கிராம மக்களும் பயன்பெறும் வகையில் சிறப்பாக இயங்க வைத்தார். அன்றைய அவரது தூர நோக்கு நடவடிக்கையே இன்று அரசு ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையம் நிரந்தரமாய் அமைவதற்கு காரணமாய் அமைந்தது. தொண்டர் சுகாதார நிலையம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டலிலிருந்து அக்கட்டிடத்தை நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கும் வரை அயராது தனது மனித வலுவை பயன்படுத்தியது மட்டுமல்லாது அனைத்து கணக்குகளையும் கச்சிதமாக செய்து முடித்தார். கடும் பகைவர்களையும் அரைகுறை அறிவோடு தன்னை பற்றி விமர்சனம் செய்வோரையும் அணுவளவும் பொருட்படுத்தாத அற்புதமான மனிதர் திரு பொன் தம்பித்துரை அவர்கள். அதிலும் 10 பேரின் கட்டளைகளுக்கு பயந்து தான் தவறென்று நினைப்பதை சரி என்று மாற்றிக்கொள்ள அவர் தயாராக இல்லை. அந்நிலையத்தை உயர்நிலைக்கு உயர்த்தி வைத்த பெருமைக்குரியவர். எந்த கடமையை முழு மனதோடும் யாருடைய தூண்டுதலுமின்றி ஏற்றுக்கொண்டிருந்தாரோ அந்த கடமையை முழுமையாக நிறைவு செய்தார் என்றால் அது மிகையாகாது. இவர் காட்டிய வழியில் பொது சேவையில் எம்மை அர்ப்பணிப்போம் என உறுதி கொண்டு அவர் ஆத்ம சாந்திக்காக என்றென்றும் பிரார்த்திப்போமாக. நன்றி. கிராம மக்கள் சார்பாக சபாபதி பிள்ளை வீதி, சுன்னாகம் தெற்கு, சுன்னாகம். அமரர் பொன் தம்பித்துரை அவர்களின் முதலாம் ஆண்டு வழிபாட்டு நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.